தாய் தமிழுறவுகளுக்கு வணக்கம். 2 நாட்களா தமிழ்நாட்டுல அனல்கள் அட்டூழியமா இருக்கு. ஒரு பக்கத்துல திமுக காரன் தன்னோட காம இச்சைக்காக ஒரு 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ணியிருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு பெண்கள் பாதுகாப்பு நாங்க தான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு திரிகிற எந்த ஒரு அணில் குஞ்சுமே இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் இந்த திமுக காரனுக்கு அறுக்க வேண்டிய உறுப்பை ஒரு ஏழை இளைஞனுக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞனுக்கு அவனோட ஆணுறுப்பை அறுத்து அவனோட நெஞ்சில ட்ரில் வச்சு ஓட்ட போட்டு அவனை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்கும் சமூக நீதி காப்பாத்துறதுக்கு நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற தாவேக்காவை சார்ந்த இவனுமே இல்லை. அணில் கூட்டம் எல்லாமே அண்ணனோட கள்ள தொடர்பை எப்படி நியாயப்படுத்துறது, சங்கீதாவோட கேரக்டரை எப்படி பிளேம் பண்றது அப்படின்னு ரொம்ப கேவலமா ரொம்ப வித்தியாசமான முறையில விஜய் அவர்களுக்கு மூட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வருத்தம் என்னன்னா, 22 வருஷமா விஜய் கூட வாழ்ந்த சங்கீதாவுக்கு இல்லாத விஜய பத்தின புரிதல் இந்த அணில் குஞ்சுகளுக்கு இருக்கு. விஜய் கூட சங்கீதா குடும்பம் நடத்தினாங்களா இல்ல விஜய் அவர்கள் இந்த அணில் குஞ்சுகள் கூட குடும்பம் நடத்தினாரா அப்படின்றது தெரியல. அண்ணனை நியாயப்படுத்துற அப்படின்ற பேர்ல விஜய இவனுங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க. சங்கீதாவை திமுக இயக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் என்ன கேக்குறேன்னா, கட்டின பொண்டாட்டிய கூட பாத்துக்க தெரியாதவனா விஜய்? ஒரு குடும்பத்துல மனைவிய வெளியே இருந்து இன்னொருத்தன் இயக்குறானா அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சீர்கேடுகள் இருக்கும். ஒரு வீட்டை வழி நடத்துற தலைவனுக்கு ஆண்மை இல்லைன்னா, நிர்வாக திறமை இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு வெளியே இருக்கிற நபர்கள் கூட தொடர்பு வைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த தொடர்பானது அந்த பொண்ணை இயக்க முடியும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜயோட மனைவிய திமுக காரன் இயக்குறானா நீ ஒத்துக்கிறியா? விஜய்க்கு ஆண்மை இல்ல, விஜய்க்கு நிர்வாகத்திறன் இல்ல, குடும்பத்தை நடத்தி செல்ற நிர்வாகத்திறன் இல்ல அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா? பெத்த அப்பா அம்மா மேல வழக்கு போட்டவர் விஜய். அது என்னடா, குடும்பமா இல்ல வேற எதுவுமா? ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பேசி முடிக்க தெரியாம நீதிபதியை தேடி போறவன் எப்படி 8 கோடி மக்களோட பிரச்சனைய பேசி முடிப்பான்? தன்னோட வீட்டுல சொந்த மனைவிக்கு உரிமை தராதவன் எப்படி நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு உரிமை தருவான்? சில IAS IPS பதவிகளுக்கு ஆண் ஒருத்தர் பெண் ஒருத்தராம். இது மாநில அரசு கையில இருக்கா இல்ல மத்திய அரசு கையில இருக்கா அப்படின்னு கூட தெரியாத தத்தியா இருக்கான் இவன். தன்னோட மனைவிக்கு உண்மையா இல்லாம தன்னோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர தெரியாத ஒருத்தன் உனக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு தருவேன், உரிமையா தருவேன் அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு இந்த அணில் குஞ்சுகளை தவிர கேவலமான மனுஷ பிறவியில இருக்கிற எவனுமே இதை நம்ப மாட்டான். இதை பத்தி வீடியோ எல்லாம் போடக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. என்னோட மனைவி கூட சொன்னாங்க இதை பத்தி பேசாதீங்க, சரியா இருக்காது அப்படின்னு. ஆனா விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்க ஒத்துக்க வேண்டாம். ஆனா இதை நியாயப்படுத்துறதுக்கு நீங்க பண்ற விஷயம் இருக்குல்ல, இந்த ரேஷனிஸ்ட், லிங்கேஷ், வாய்ஸ் ஆஃப் சரத்து இவங்கெல்லாம் இதை நியாயப்படுத்துற ஒரு விதம் இருக்குல்ல, இதையெல்லாம் பாக்குறப்போ இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுது. அதனால அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ ஒருத்தங்களா கூப்பிட்டு பதில் சொல்லி அனுப்புவோம். முதல்ல நம்ம ரேஷனிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாப்போம். இந்த சாட்டை மஞ்சப்பொடி மாமா பையா அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ தொடக்கத்துல சொல்லிட்டு முழுக்க 18 நிமிஷம் பன்மத்தை கட்டி வச்சிருக்கான் இந்த மஞ்சப்பொடியா. உன்னை பத்தி ஒரு விஷயத்துக்கு மேல பதில் சொல்றான் நாய. திரு சூப்பா முத்துக்குமார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பணத்துக்காக வெறும் 5000 ரூபாய்க்கு மெடிக்கல் வேலை பார்த்துட்டு இருந்த நாய் நீ பணத்துக்காக அவங்கள திருமணம் செஞ்ச. சரி, நீ பெரிய தியாகி, அவங்களை போய் திருமணம் செஞ்ச அப்படின்னா அவங்க வயிற்று வளர்கிற 5 வயசு குழந்தை ஏன்டா கருத்து வச்ச? தினேஷ், நீ டென்ஷன் ஆகாத. சாட்டை என்ன கேட்டாரு, நீ என்ன பேசுற? சாட்டை வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? சாதாரண விவாகரத்து வழக்கை எடுத்துட்டு நீங்க சங்கீதாவை கேவலப்படுத்துறீங்க, அதனால சங்கீதாவுக்காக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டை பேசுறாரு. அவரு விஜய் த்ரிஷா கூட ஊர் சுத்த போனதை பத்தி பேசினாரா இல்ல சங்கீதாவை கொடுமைப்படுத்தினதை பத்தி பேசினாரா? என்ன வன்மத்தை கொட்டி இருக்காரு? தன்னோட மனைவிக்கு நியாயத்தை தராதவன், தன்னோட மனைவிக்கு பாதுகாப்பு தராதவன், தன்னோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தராதவன் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நியாயத்தை தருவான்? இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவான் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது என்ன வன்மத்தை கொட்டுறதா? இது சாமானிய குடிமகனோட கேள்வி. என் பிள்ளையோட எதிர்காலத்தை உங்ககிட்ட தரப்போறேன், என் பிள்ளையோட 5 வருஷம் வாழ்வியலை உங்ககிட்ட தரப்போறேன், நீ எனக்கும் என் குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு தருவ அப்படின்றது ஒரு சாமானியனோட கேள்வி. இதுக்கு விஜய் பதில் சொல்ல மாட்டானா? ஏன் நீ பதில் சொல்லு. உங்ககிட்ட கேள்வியை கேட்டா நீ பதில சொல்லணும். எதுக்கு முத்துக்குமார் பண்டாட்டிக்கிட்ட போற? நாட்ட விஜய பத்தி இதான் பேசினாரா? த்ரிஷாவும் விஜயும் தனியா கோவா போனதை பத்தி பேசினாரா? த்ரிஷா கூட கோவால ஒன்னா இருந்ததை பத்தி பேசினாரா? த்ரிஷாவுக்காக விஜய் தன்னோட மனைவிய வீட்டுல ஏத்தல, அதை பத்தி பேசினாரா? அவர் எதை பத்தி கேள்வி கேட்டா நீ எங்கடா போற? சரி, முத்துக்குமார் மனைவிய சாட்டை இழுத்துட்டு ஓடிட்டாரா?
இல்ல விஜய் மாதிரி 2 பேரை வச்சிருக்காரா? உனக்கு என்னடா பிரச்சனை? டாட்டா முத்துக்குமாரோட மனைவிய மறுமண சட்டத்துக்கு கீழே திருமணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு குழந்தை இருக்கு, மனைவிய நல்லா பாத்துக்கிறாரு. இதுல வன்மத்தை கக்குறது யாரு? நீயா சாட்டையா? சாட்டையோட மனைவி நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்களா, இல்ல வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தாங்களா? நீ எதுக்கு அவங்க கிட்ட போற? எல்லாம் இருக்கட்டும், முத்துக்குமார் மனைவிக்கு கருக்கலைப்பு பண்ணது நீ பாத்தியா? நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், நீ வச்சிருக்க பேரை மாத்து அப்படின்னு. நீ பகுத்தறிவாளன் அப்படின்னு வச்சிருக்க பேரை மாத்திட்டு பாதி அறிவாளன் கூட வைக்காத. அறிவில்லாதவன் வை, அதான் உனக்கு சரியா இருக்கும். ஒரு கருத்து பேசுனா ஆதாரத்தோட பேசு. அது இல்லையா, அட்லீஸ்ட் முத்துக்குமாரோட மனைவிக்கு எந்த மருத்துவமனையில கருக்கலைப்பு பண்ணாங்க அதையாச்சும் சொல்லு. அதுவும் இல்லையா, ஒரு நிலையான கருத்தை பேசு. ஒரு வீடியோல 3 மாசம்ன்ற, ஒரு வீடியோல 5 மாசம்ன்ற, நாளைக்கு 9 மாச குழந்தைய கருக்கலைப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவியா? அது என்னன்னா, ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சு ஆதாரத்தோட பேசுனா மாத்தி மாத்தி நம்ம ஒரு நிலையான கருத்தை பேச முடியும். இங்க அப்படி இல்லையே, வாய்க்கு வந்தது பேசுறது. அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல 4 தற்குறிகள் நெருப்பு விடுவாங்க. அதை பார்த்து சுய இன்பம் அடைகிறது. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. உனக்கு கிட்டத்தட்ட 35,000 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தன் கூட ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுறான்னு கேட்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு அறிவு கட்ட மடக்கு ஊதிகள் தான் உன்னை ஃபாலோ பண்றாங்களா? உன்னை நம்பி வரவங்கள அரசியல் படுத்துடா. தலைவனை மாதிரி பண்ணாத. வெறும் சுய இன்பம் மட்டும் கொள்றது அரசியல் இல்ல, மக்களுக்காக நிக்கிறது தான் அரசியல். நம்ம தலைவர் சரத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாப்போம். நான் சாட்டை பேசுறேன். ஆனா சரியான கண்டென்ட் பண்ணிருக்கேன். ஆமா, விவாகரத்து மேட்டர் தான். ஆனா இன்னைக்கு போட்டு தளபதி விஜய் அவர்கள் போட்டு அடி அடிக்கிறோம். இன்னைக்கு கண்டென்ட் வியூஸ் நம்ம தான் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்க போறோம். என்ன சொல்ற? ஐயோ ஆமாண்ணே. இவரு உண்மையாவே இந்த கண்டென்ட் எங்க எடுத்திருப்பாரு தெரியுமா? இந்த சம்பவம் விஷயமா தாவேக்காரன் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் கிட்ட பேசியிருப்பான்ல, சங்கீதா விவாகரத்து சம்பவம் திமுகவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சொல்லி பேசியிருப்பான்ல, அந்த கால்ல இருந்து தான் இவர் இந்த கண்டென்ட் எடுத்திருக்காரு. ஆனா சீமான் அண்ணாவையும் சாட்டையும் போட்டிருக்கிறதுக்கு பதிலா ஆதவர்ஜனாவையும் புசி ஆனந்தையும் போட்டிருக்கலாம். சரியா பொருந்தி இருக்கும். ஏன்னா அவங்கதான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாக்குறது. இதுல சங்கடமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது அப்படின்னு மனசார வருத்தப்பட்டது என்டிகேல இருக்கிறவங்க தான். சுனந்தா அக்கால இருந்து ஒரு ஐடி விங் நிர்வாகியும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா நீங்க எப்படி முட்டு கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியாம, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாம, இதுல ஒரு நகைச்சுவை கண்டென்ட்டை போட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறது. உண்மையா அவங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த விஷயம் நகைச்சுவையா கடந்து போக வேண்டிய விஷயமா? இது ஒரு சாதாரண விவாகரத்து விஷயம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி தலைவன் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிலரோட ரோல் மாடல் கள்ளத்தொடர்பு விஷயத்துல விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது நகைச்சுவையான விஷயமா? இத நகைச்சுவையோட கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா சொல்லுங்க? நீங்க பேசாம இருந்தாலே இதை எவனும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். ஆனா நீங்க தளபதியை நியாயப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல முரட்டு மூட்டு கொடுத்து இதை பிரபலப்படுத்தி விட்டுட்டீங்க. இதுக்குள்ள சீமானை ஏன் இழுக்கணும் சொல்லுங்க? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீமான் திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணாரு, அதனால விஜயோட இந்த கள்ள தொடர்பு நியாயமானதுதான், தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? காதல் தோல்வியும் கள்ள தொடர்பும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இன்னைக்கு கள்ள தொடர்புக்கு மூட்டு கொடுக்குற நீங்க நாளைக்கு தாவேக்கா நிர்வாகி எவனாச்சும் ரேப் பண்ணா திமுக காரனும் ரேப் பண்ணிருக்கான், அதனால இது நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க மூட்டு கொடுப்பீங்களா? விஜய் ஊழல் பண்ணா திமுக காரன் ஊழல் பண்ணிருக்கான், அதனால விஜய் ஊழல் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவீங்களா? உங்க ஐடியாலஜி என்ன ப்ரோ? வெறும் மூட்டு கொடுக்கறது மட்டும்தானா? சினிமால நடிக்கிறத விட்டுட்டு வந்தவரை மக்கள் கிட்ட நடிக்க வைக்கிறதா உங்க ஐடியாலஜியா? தப்பு பண்ணா விமர்சனத்தை தாங்கி கொள்ள கத்துக்கோங்க ப்ரோ. மூட்டு கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. நேர்களே, இனி நம்ம ஒரு கொடூரமான மிருகத்துக்கு பதில் சொல்ல போறோம். வாய் திறந்தா வெறும் பொய்ய மட்டும் பேசுற மிருகம், தனி மனித தாக்குதலில் தலை சிறந்த மிருகம், அவதூறுகளின் பிறப்பிடம், மணல்களின் வாழ்விடம், மாடர்ன் வசூல் வேட்டையின் மறு வடிவம், வீடியோ கால் கலெக்ஷனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முதல் அரசியல்வாதி. இன்ட்ரோல யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரே ஒருக்கா போட்டோவை போட்டு காட்டுறேன், தெரியாதவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இவரோட புகைப்படம் பயன்படுத்த முடியாது, ஏன்னா இவர் ரிப்போர்ட் அடிச்சிருவாரு. நம்ம சரத்தும் அறிவே இல்லாத பகுத்தறிவாளரும் நம்மளோட நண்பர்கள், அதனால அவங்களோட புகைப்படமோ இல்லைன்னா வீடியோவோ பயன்படுத்துறதுல எந்த சிக்கலும் இல்லை. அதனால இவரோட வீடியோ பயன்படுத்தாம இவர் வச்ச விமர்சனங்களுக்கு மட்டும் பதில் சொல்றது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முதல்ல இவரை ஏன் இந்த வீடியோக்குள்ள கொண்டு வரேன்னா, விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஏன் விஜய்க்குமே தெரியும்.
இது தெரிஞ்சாலும் நம்ம நேசிக்கிற தலைவர் வந்து அசிங்கப்படுறது யாருக்குமே பிடிக்காது. கண்டிப்பா நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா இவர் என்னன்னா சம்பந்தமே இல்லாம விஜயோட கள்ளக்காதலை நியாயப்படுத்துறதுக்காக சீமான் அவர்களை இதுக்குள்ள இழுக்கிறாரு. இதனால விஜய்க்கு பலன் இருக்கா? இல்ல. நான் இதை பார்த்துட்டு ரிப்ளை வீடியோ போடுறேன். விஜய் இன்னும் கேவலப்படுறாரு, அவ்வளோதான். ஆனா இவருக்கு லாபம் என்ன தெரியுமா? இவர் ஃபாலோவர்ஸ் கிட்ட காசு வசூல் பண்றாரு. இவரை ஃபாலோ பண்றவங்களும் தளபதியை நினைச்சுக்கிட்டு இவருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. இவர் அந்த காசுலாம் நல்லா உடம்ப வளர்த்துக்கிறாரு. இந்த விஷயத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு திருமணம் ஆன அப்போல இருந்து சங்கீதா அவர்கள் விஜய் எங்க போனாலுமே சங்கீதா அவர்கள் விஜயை பின்தொடர்ந்து போறாங்களாம். விஜய் ஷூட்டிங் போனாலுமே எங்க போனாலும் விஜய் கூடவே தான் இருக்காங்களாம். அதனால ஆரம்பத்துல இருந்தே சங்கீதா அவர்களுக்கு விஜய் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் இந்த விஷயத்த எங்க எடுத்துக்கிட்டு போறாரு தெரியுமா? ஒரு கள்ளக்காதல் விவகாரம், அதுல குற்றவாளியை நியாயப்படுத்துறதுக்காக பாதிக்கப்பட்டவங்கள குற்றப்படுத்த முயற்சி பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? இந்த லிங்கேஷ் அவர்களோட இந்த கருத்துக்கு எனக்கு அவர்கிட்ட வைக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்க மனைவி வெளியே போறப்போ நீங்க உங்க மனைவி கூட போறது, நீங்க உங்க மனைவி மேல இருக்கிற சந்தேகத்துலதான் போறீங்களா, இல்ல அவங்க மேல இருக்கிற காதல்ல போறீங்களா? இப்போ உங்க மனைவி உங்க கூட வெளியே வராங்கன்னா உங்க மேல இருக்கிற சந்தேகத்தினாலதான் உங்க மனைவி உங்க கூட வருவாங்களா? என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இது? என்ன மாதிரியான மனநிலை இது? என்னோட மனைவி என்ன வெளிநாட்டுல வேலை பார்க்காதீங்க, ஊருக்கு வாங்க, நானும் வேலைக்கு போய் உங்களை பினான்சியலா சப்போர்ட் பண்றேன், ஒன்னா இருப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு பேர் என்ன சந்தேகமா? என்ன பார்த்தா மன்மத குஞ்சு மாதிரியா தெரியுது? இது ஒரு காதலோட வெளிப்பாடு. கணவன் மனைவி கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் லவ். இது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னையும் என் மனைவியும் என்ன வேணா சொல்லுங்க, என் குடும்பத்தை கூட வேணா திட்டிக்கோங்க, ஆனா என் தலைவனை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னவர் தானே நீங்க. சத்தியமா எனக்கு இப்போ உங்க திருமண வாழ்க்கை மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா நான் அதுக்குள்ள வர விரும்பல. நான் மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்றேன். மனைவி கணவன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காதலோட வெளிப்பாடு. அதை கொச்சப்படுத்தாதீங்க. அது உங்களை மாதிரி 599 ரூபா பிளான்ல வீடியோ கால் பேசி கியூஆர் கோட்ல ஸ்கேம் பண்ணி சோறு சாப்பிடுற உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இதுக்கு அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தளபதி இவருக்கு 1992 இருந்தே தெரியுமா, அப்போல இருந்தே தளபதி மேல எந்த கிசு குற்றச்சாட்டுகளும் இல்லையா, அதனால சங்கீதா அவர்கள் விஜய் மேல சந்தேகப்படுறதுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடா சொல்ல வர? விஜயும் நீயும் ஓரின சேர்க்கையாளர்கள்னு சொல்ல வரியா? விஜய் மனைவியை விட விஜய பத்தி உனக்கு தெரியும்னா விஜய் கூட நீ குடும்பம் நடத்திருக்கணும்ல. அவர் கெட்டவர்னு நிரூபிக்க ஆதாரம் இல்லைன்னா அவர் நல்லவர்னு நிரூபிக்கிறதுக்கு நீ ஆதாரம் வச்சிருக்கியா? விஜய் மேல 1992 இருந்து 2026 வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுமே வந்தது இல்லையா? சிம்ரன் கூட வச்சு பேசுனது, அசின் கூட சேர்த்து வச்சு பேசுனது, நயன்தாரா கூட வச்சு பேசுனது, ஏன் யூடியூப் சேனல்ஸ்ல விஜய் கூட பயணம் பண்ணவங்க விஜய பத்தி கேவலமா பேசுனது, இதெல்லாம் நடந்தப்போ நீ விஜயோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருந்தியா, இல்ல கோமால இருந்தியா? நீ சொல்ற மாதிரி விஜய் மனைவிக்கு சந்தேகமாவே இருக்கட்டும், இத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு வந்தப்போ ஒன்னா தானே இருந்தாங்க, அவங்க அமைதியா தானே இருந்தாங்க. த்ரிஷா விஷயத்துல மட்டும் குற்றச்சாட்டு வர்றப்போ பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கு ஆதாரம் தர வேண்டியது அவங்க இல்ல, நீ. அவங்க ஆதாரங்களை எல்லாமே நீதிமன்றத்துல தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சீமான மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு ரீல்ஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அவர் இதுதான் நான் இவனை பத்தி பேசுறதுக்கான காரணம். நீ தலைவனை நியாயப்படுத்தணும்னா விஜய பத்தி பேசு. நீ எதுக்கு இதுக்குள்ள சீமான இழுக்கிற? சீமானோட திருமணத்துக்கு முந்தைய காதலும் விஜயோட கள்ள காதலும் ஒன்னா? எங்க இருந்துடா வர நீ? கல்லூரி காலத்துல நீ காதல் பண்ணத காரணமா வச்சுக்கிட்டு உன்னோட மனைவி கள்ள காதல் பண்ண நீ ஏத்துப்பியா? விஜயோட கள்ளக்காதலுக்கு சீமானோட காதலை நீ உதாரணமா காட்டுறேன்னா உன்னோட மனைவி உன்னோட கல்லூரி காதலை காரணமா காட்டி கள்ள தொடர்புல இருந்தா அதை ஏத்துக்கிற மனநிலையில தான் நீ இருப்ப. இதுக்கு அடுத்து இவன் என்ன சொல்றானா, 2011 பிரிஞ்ச இவங்க ஏன் 2026 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் 2026 வந்து விவாகரத்து கேக்குறாங்க, இத்தனை வருஷம் எங்க போயிருந்தாங்க அப்படின்னு கேக்குறான். ஏன் உங்ககிட்ட கேட்டு நேரம் குறிச்சுக்கிட்டு தான் சங்கீதா அவர்கள் போய் விவாகரத்து கேட்கணுமா? விஜய் உங்ககிட்ட கேட்டுட்டு நேரம் குறிச்சிட்டு போய் தான் த்ரிஷாவை கள்ளக்காதல் பண்ணாரா? உங்ககிட்ட கேட்டுட்டு தான் கோவா போனாரா? அவங்க 2 பிள்ளைங்க வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விஜய் திருந்துறதுக்கான கொடுத்த நேரம் தான் இந்த 4 வருஷம். தன்னோட கணவன் திருந்துவாரு, தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்குமா இருப்பாரு அப்படின்னு சங்கீதா அவர்கள் காத்திருந்த காலம் தான் இந்த 4 வருடம். அது எப்படிரா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, விஜய்க்காக ஒரு 20 வருஷமா விஜய் கூட இருந்த ஒரு பொண்ணுன்னு பார்க்காம அவங்க மேல இவ்வளவு அவதூறுகள் அவங்களால வைக்க முடியுது? தேர்தல் நேரத்துல வழக்கு தொடுத்தா விஜயோட கள்ளக்காதல் பொய் அப்படின்னு ஆயிருமா என்ன?
த்ரிஷாவுக்காக சங்கீதா அவர்கள் அனுபவிச்ச இந்த இத்தனை வருஷத்தோட வலியோட வெளிப்பாடு தான் இந்த நேரத்துல அவங்க வழக்கு தொடர்ந்ததுக்கான காரணமா நான் பாக்குறேன். சங்கீதாவை 4 வருஷமா விஜய் அவர்கள் தன்னோட வீட்டுல வரவிடாம பண்ணிட்டு கள்ளக்காதலியோட கோவாவுக்கும் அவளோட வீட்டுக்கும் போய் கூத்தடிச்சதோட பலிக்கான வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் நேரத்து இந்த விவாகரத்து வழக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாங்கிக்க முடியலன்னா த்ரிஷாவை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போக சொல்லுவோம் தளபதியை. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. ஏன்னா இவனோட பேச்சுக்கள் கேட்க கேட்க இவனோட மண்டைக்குள்ள இருக்கிற அந்த மழுங்கி போன மூளையை வெளியே எடுத்து வெளிநாட்டுகளுக்கு ஆராய்ச்சி பண்ண அனுப்பணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயோட ரசிகர்கள் விஜய்க்கு மூட்டு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல, விஜயை நியாயப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல சங்கீதா அவர்களோட கேரக்டரை தப்பா பிளேம் பண்ண முயற்சி பண்றதோ, சீமானை இதுக்குள்ள இழுக்கிறதோ, இந்த மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க. அப்புறம் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம், விஜயை இழுத்து வச்சுதான் கேள்வி கேட்போம். நாங்க மறுபடியும் சொல்றோம், நாங்க விஜயை இந்த விஷயத்துல விமர்சனம் பண்ண விரும்பல, நாங்க அரசியல் விமர்சனம் தான் பண்ண விரும்புறோம். மேன்மேலும் விஜயை பத்தியோ விஜயோட விவாகரத்து வழக்க பத்தியோ பேச வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.